இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தேவனுடைய என்கிற வார்த்தையின் வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாள் தேவன் உங்களை சமாதானத்தில் நடத்தி செல்வாராக. இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 18வது வசனம் இப்படியாக சொல்ற, நான் உங்களை திக்கற்றுள்ளாய் விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லி வைத்திருக்கிற வார்த்தையினால் இன்றைக்கு உங்களுடைய இருதயங்கள் திடப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இன்றைக்கு நீங்கள் திக்கட்டு இருப்பீர்களாக இருந்தால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் இன்றைக்கு நீங்கள் துன்பம் அனுபவிப்பீர்களாக இருந்தால், இன்றைக்கு தேவன் சொல்லுகிற மிகப்பெரிய ஒரு ஆறுதல் என்னவென்று சொன்னால், நான் உங்களிடத்தில் வருவேன். அன்பானவர்களே, கலங்காதீங்க. தேவன் ஏன் வருகிறார் என்று சொன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்துல பின்புறமான ஒரு வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நான் உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்கும்படியான ஒரு சமாதான சிந்தையை உங்களுக்குள்ள இன்றைக்கு கொடுக்கும்படியாக உங்களிடத்தில் வருவேன் என்று தேவன் சொல்லி இருக்கிறார். அன்பானவர்களே, திக்கற்றி இருக்கிற ஒவ்வொரு வேளையிலும் சமாதானம், அதாவது உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, நம்முடைய இருதயம் கலங்காமலும் திகையாமலும் இருக்கும்படியான தெளிந்த ஒரு சிந்தையை தரும்படியாக தேவன் இந்த நாள்ல உங்கள் சிந்தைகளை ஆளுகை செய்ய விரும்புகிறார். அன்பானவர்களே, கெட்ட குமாரன் என்கிற அந்த குமாரனுடைய கதையில அவன் ஏன் திக்கற்று நின்றான் என்று சொன்னா, தகப்பனுடைய எல்லை விட்டு மிகவும் தூரமாய் போனபடினால அவனுடைய நினைவுகள் மிகவும் திக்கற்றதாய், அவனுடைய வாழ்க்கை மிகவும் திக்கற்றதாய் இருந்தது. தேவன் அவனுக்குள்ள சமாதான சிந்தையை விதித்த பொழுது அவனுடைய புத்தி தெளிந்து ஒரு சமாதான எண்ணத்துக்குள்ள வந்தது போல இந்த நாளிலும் நீங்கள் திக்கற்று நிற்கிற இடத்துல நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை, என் தகப்பனுடைய ஆறுதல் உண்டாகும்படி என் தகப்பன் என்னை நோக்கி வருகிற நாளா இந்த நாள் மாறட்டும் என்று இந்த காலை பொழுது நீங்க சொல்வீர்களாக இருந்தால், கண்களை மூடி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால திக்கற்று இந்த காலை பொழுதில் இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்துக்குள்ளும் ஆண்டவரே தெளிந்த புத்தி வரட்டும். இவர்கள் திக்கற்று நிற்பதற்கு காரணம், எந்த காரியத்துல எந்த நினைவுகளால அல்லது எந்த கிரிகையினால உம்முடைய எல்லை விட்டு தூரமாய் போனார்களோ, திரும்ப அந்த நினைவுகளை ஆண்டவரே சீர் செய்து உம்மோடு கூட நெருங்கி வருகிற சிந்தையை இந்த காலை பொழுது வைப்பீராக. எந்த கிரிகையினால் உம்மை விட்டு தூரமாய் போனார்களோ அந்த கிரிகையை உத்தரி தள்ளிவிட்டு உம்மண்டை திரும்பி வருகிற நல்ல சமாதான சிந்தை விதைப்பீராக. அந்த சமாதானம் உலகம் கொடுக்கிற பிரகாரமான சமாதானம் அல்ல கர்த்தாவே. இனி ஒரு காலம் இவர்களுடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்கத்தக்கதான சமாதானத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய இருதயங்களுக்கும் வைக்கிறேன், இயேசுவின் நாமத்தினால பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.